ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு, இந்த அங்கங்கே ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு, இல்லை ஸ்டார்டிங்கில் கொஞ்சோண்டு பார்த்துட்டு, இந்த கடைசியில் போய் கொஞ்சோண்டு பார்த்துட்டு வந்துட்டு இந்த ஃபயர் விட்றதுலாம் வேணாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறது தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. அதிலெல்லாம் நமக்கு வந்து எந்த மாற்று கருத்தோ இல்லை அவரை எதிர்க்கிற விஷயமோ இல்லை ஆதரிக்கிற விஷயமோ ஒன்றுமே கிடையாது. ஏன்னு சொல்கிறேன்னா, கடந்த 50 வருஷமாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா திமுக அதிமுகன்ற 2 கட்சி மட்டும்தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்கு. இதில் வந்து சலிப்பான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, யாராவது மாற்றாக ஒருத்தர் வரமாட்டாங்களா, ஒரு 3ஆவதாக ஒருத்தர் வந்துட மாட்டாங்களா, நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில். இந்த 2 கட்சி வேணாம், எங்களுக்கு புதுசாக வேணும்னு அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டே தான் இருக்காங்க. விஜயகாந்த் வந்தார், கமல்ஹாசன் வந்தார், அதுக்கப்புறம் வந்து சீமான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து விஜய் வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வராரு. அதாவது கெரியரோட பீக்லேருந்து அரசியலுக்குள்ளே வராரு. ஸோ மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. எனக்கு கூட அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஓகே, ஒருத்தர் புதுசாக வரும்போது பயங்கரமாக இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனே வந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் உள்ளே வராருன்னும் போது அதை வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. உள்ளே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து தப்பாக நடந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த கரூர் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து அவரோட பர்சனல் இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக நடந்துச்சு. கடைசியில் வந்து அந்த ஜனநாயகன் மூவி வரைக்குமே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஏண்டா நான் அந்த படத்தை ஏன்டா போட்டு இந்த பாடுபடுத்துனீங்கன்ற அளவுக்கு அந்த படத்தெல்லாம் வச்சு செஞ்சாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒன்று வரும். அது வந்ததுக்கு அப்புறமா வந்து இவர் வந்து பிரச்சாரம்லாம் ஆரம்பிச்சு ஃபுல் பிளாஸ்ட் அடிப்பாருன்னு பார்த்தா அங்கேயும் வந்து ட்விஸ்ட் வச்சு நிறைய இடத்துல பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணுற அளவுக்குலாம் பண்ணி பார்க்குற நமக்கே வந்து ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. என்னடா இது, ஒருத்தர் புதுசாக பாலிடிக்ஸ்க்கு வராரு, அவர் சப்போர்ட் பண்ணுற மக்கள் நிறைய பேர் இருந்தாலும் அந்த 50 வருஷம் ஆண்டுட்டு இருக்க அரசியல் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்களேன்னு மக்கள் மத்தியில் வந்து ஆதரவு கூடிட்டே தான் இருந்துச்சு. 50 வருஷம் ஹிஸ்ட்ரியில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி 3ஆவதாக ஒரு கட்சி ஒன்று வளருதுனாலே அதை எப்படியாவது அடித்து ஒடுக்கி ஓரம் தூக்கி போடணுன்றது தான் அவங்களோட இருக்கும். யாருமே வாப்பா நீ வந்து அரசியல் பண்ணு, உட்காரு, சீட்டு இருந்தா சிஎம் சீட்டுன்னு கொடுக்க போகிறது கிடையாது. பட் இவ்வளோ விஷயத்தில் ஆதரிக்கிற எனக்குமே சில விஷயங்களில் வந்து விஜய் இப்படி பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு தோணுச்சு. வந்து விஜய் லாஸ்ட்டாக பேசும்போது வந்து மேடையில் வந்து சொல்கிறாரு, வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களாம் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி எனக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு மனநிலை. அது வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் ஆஃப்டர் தட் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நானே பார்த்தேன். நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓட்டு போட்டேன் அப்படின்னு அதை வேற பெருமையாக எடுத்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இதிலெல்லாம் போட்டு அதை வேற ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களோட எதிர்காலம். அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக தான் நம்ம ஓட்டு போடுறோம். அதுக்காக குழந்தை பேச்சை கேட்டுட்டு ஓட்டு போட முடியுமா? ஆனால் அப்படி நிறைய பேர் பண்ணுறீங்க. தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்கு, ஒரு குழந்தைய வந்து நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நேரடியாவோ இல்லை மறைமுகமாகவோ வந்து அவங்கள யூஸ் பண்ணக்கூடாதுன்றது. ஏன்னா குழந்தைங்கன்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாலிசி மேக்கிங் பற்றி ஒன்றும் தெரியாது, எலெக்ஷன் பற்றியும் ஒன்றும் தெரியாது. குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்குதுன்னா சாக்லேட் வாங்கி கொடுங்க, பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. ஓட்டு போடுவாங்களா யாராவது? அது சரி, போடுறது கூட நீங்கள் பண்ணுற தப்பை தைரியமாக வீடியோ எடுத்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போடுற அளவுக்கு ஒரு கேவலமான மனநிலை வந்து மக்கள் மத்தியில் இருக்குன்னு சொன்னால் முதல்ல கேட்குற தலைவனுக்குமே இது தோண வேணாமா? ஒரு பொலிட்டிக்கல் லீடருன்றவங்க வந்து 6.5-7 கோடி மக்களை நீங்கள் ஆள போகிறீங்க. உங்களை நம்பி ஒரு 1.5 கோடி பேரோ இல்லை 2 கோடி பேரோ ஓட்டு போட்டால் நீங்கள் சிஎம் ஆயிடலாம். ஆனால் நீங்கள் ஆள போகிறது அந்த 2 கோடி பேர் மட்டும் இல்லை, உங்களை நம்பி இருக்கிறது ஒரு தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டில் வந்து 7 கோடி மக்கள் இருக்காங்க. நீங்கள் அவங்கள ஆள போகிறீங்க அப்படின்னு வர தலைவருக்கு இது தெரிய வேணாமா? ஒரு லீடர் வந்து இப்படி பண்ணுறது நியாயமா? அவர் பண்ணது சரியா? ஏன்னா மக்கள் வந்து எப்படி நினைக்கிறாங்க, ஓட்டு போட்டால் ஓகே, அதான் ஜனநாயக கடமைன்னு நினைக்கிறீங்க. அந்த எலெக்ஷன் பூத்துக்கு போயிட்டு ஒரு ஓட்டு போட்டுட்டு கையில் மை வச்சுட்டா என்னோட ஜனநாயக கடமை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையான ஜனநாயக கடமைன்றது என்ன தெரியுமா? என்னோட சொந்த விருப்பு இல்லாமல்
என்னோட சுயநலம் இல்லாமல் ஓட்டுக்கு காசு வாங்காமல் என்னை சுற்றி 7 கோடி பேர் இருக்காங்க, அந்த 7 கோடி பேருக்கும் நல்லது நடக்கணும், அப்போ யார் வந்தால் நல்லா இருக்கும்னு சிந்திச்சு ஓட்டு போடுறது தான் உண்மையான ஜனநாயக கடமை. நீங்கள் சும்மா போய் காசு வாங்கிட்டு நான் போய் ஓட்டு போட்டுட்டேன், இல்லை சும்மா விளையாட்டாக போய் ஓட்டு போட்டுட்டேன், ரீல்ஸ் போடுறதுக்காக ஓட்டு போட்டுட்டேன்றதுக்காக போடுறது ஓட்டு கிடையாது. அது ஜனநாயக கடமை கிடையாது. நீங்கள் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் விஜய்க்கு கூட ஓட்டு போடுங்க, அதை நீங்களா சிந்திச்சு போடுங்க. குழந்தை சொல்லிச்சு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான்னு போய் ஓட்டு போடுறதுக்கு பேர் ஜனநாயக கடமை கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். போன எலெக்ஷன் அப்போ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன், நீங்கள் யாருக்கு பிரதர் ஓட்டு போட்டீங்க அப்படின்னு. அவரு எனக்கு சொன்னார், தம்பி நான் வந்து உண்மை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமான்னு கேட்டார். என்ன ஓட்டுலாம் போட்டு வந்தீங்க, பொய் சொல்லி என்ன போகுதுன்னு கேட்குறப்போ அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், இல்லை தம்பி எனக்கு வந்து அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும், நான் அவருக்கு தான் ஓட்டு போடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து தமிழ்நாட்டு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் படி சிறுபான்மை மக்கள் வந்து பிஜேபி வந்துருமோன்னு வந்து கொஞ்சம் அச்சப்படுறாங்க. அதனால வந்து எனக்கு இன்னமும் அண்ணாமலைக்கு போகிறத விட இந்த டைம் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லாம் நான் டிஎம்கேக்கு போட்டுடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிஎம்கேக்கு போட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து ஒரு லீடர் மேலே இருக்குது. ஆனால் அவர் வந்து தன்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டையோ இல்லாட்டி தனக்கு இவர் தான் ஜெயிக்கணுன்ற ஆசைனாலேயோ அவர் ஓட்டு போடல. அவர் தன்னை சுற்றி இருக்கிற சமூகத்தையும் தன்னை சுற்றி இருக்கிற மக்களையும் அவங்களுக்கு என்ன நல்லதுன்னோ யோசிச்சு ஒரு ஓட்டு போடுறாரு. ஸோ ஒவ்வொரு ஓட்டுக்குமே இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து மக்களுக்கு தான் தெரியணும். குழந்தை சொல்லுதுன்னு சொல்லி ஒரு ஓட்டு போடுறது எவ்வளோ கேவலமான மனநிலைன்னு சீரியஸாக நான் கேட்குறேன். மக்களுக்கு வந்து இது தப்பாக தெரியலாம், இல்லை நீங்கள் விஜய் சப்போர்ட்டராக இருந்தால் வந்து திட்டலாம், அது உங்களோட கருத்தாக இருக்கும். எனக்கு விஜய் அப்போஸ் பண்ணுன்றது இல்லை. 18 வயசுக்கு மேலே இருக்க யார் வேணால் விஜய்க்கு வந்து தானே சிந்திச்சு சுயமாக விஜய் எனக்கு பிடிக்குதுன்னு ஓட்டு போடலாம். அவர் டான்ஸ் பிடிக்கும்னு ஓட்டு போடுங்க, இல்லை அவர் வந்து எனக்கு நல்லது செய்வார்னு ஓட்டு போடுங்க, அவர் மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஓட்டு போடுங்க. அது உங்களோட விருப்பம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு முன்னுதாரணமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து எப்படி ஸ்டேஜில் போட்டு அந்த ரேம்ப் வாக் வந்தாங்க, உடனே வந்து மற்ற பார்ட்டிஸ்லாம் என்ன பார்த்து தான் ரேம்ப் வாக் பண்ணாங்க, நாங்கள் ரோட் ஷோ போனோம் எங்களை பார்த்து தான் கிளாஸ் வாங்கி போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் உங்களை ரோல் மாடலாக வச்சு இன்னொருத்தர் பண்ணுறாங்க, இன்னொரு பார்ட்டிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பண்ணுற இந்த விஷயத்த நாளைக்கு இன்னொரு பார்ட்டிஸும் பண்ண மாட்டாங்க, இதை கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு ஒவ்வொரு கட்சியும் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அந்த குழந்தைங்களோட மனநிலை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருமே எதிர்பார்க்கறது அவர் என்ன கொள்கை சொல்ல போகிறாரு, அவர் கொள்கையை வச்சு தான் ஓட்டு வாங்கணும். இந்த ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டிமெண்டலாக போடுறது கிடையாது. உங்களுக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் எது நல்லதுன்னு யோசிச்சு அதுக்காக போடுற ஓட்டு தயவு செஞ்சு இனிமேல சிந்திச்சு போடுங்க. இதை வந்து நிறைய பேர் சொல்லணும்னு நிறைய பேருக்கு மனசில் இருந்தாலும் சொல்லணும்னு தோணாது. ஏன்னா வந்து இது நல்லதா கெட்டதா, இதை ஏன் சொல்கிறாங்க, இதெல்லாம் தெரியாமல் வந்து நம்ம மேலே வந்து அந்த ஃபயர் விடுறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மீறி ஃபயர் விட்டலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் விட்றவங்க ஃபயர் விட்றவங்க விட்டுட்டு போங்க, பேசிட்டு போங்க. பட் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை அது உங்களோட குழந்தை. அந்த குழந்தையோட மனநிலை வந்து எப்படி இருக்குன்றது உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்களே இந்த லட்சணத்தில் இருந்தால் அந்த குழந்தைங்க நாளைக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். முதல்ல வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த வயசில் பாலிடிக்ஸோ 18 வயசு ஒரு யூடியூப்பில் ஒரு கேவலமாக ஒரே ஒரு வீடியோ போட்டாலே யூடியூப்ல என்ன கேட்குது, நீ 18 வயசுக்குள்ளே இருக்க பர்சனுக்கு இந்த வீடியோ போடுறியா, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவனுக்கு போடுறியா, அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து குழந்தைங்க பார்க்குமான்னு சொல்லி அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு சின்ன வீடியோக்கே இருக்குது. ஒரு சின்ன வீடியோ, ஒரு 10 நிமிஷம் வீடியோ நான் யூடியூப்பில் போடுறதுக்கே இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். குழந்தைங்க கிட்ட எது போய் சேரக்கூடாதுன்றது வந்து ஒரு அப்ளிகேஷனில் ஒரு யூடியூப் குழந்தைங்க பார்க்குது, நிறைய பேர் குழந்தைங்க பார்க்குறாங்கன்றதுனாலே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் விஷயம்லாம் வந்து குழந்தைகிட்ட போய் சேர்க்குறதே நீங்கள் தான். இந்த மாதிரி ஒரு அனாவசியமான விஷயங்களையும் தேவையில்லாத விஷயங்களையும் கொண்டு போய் குழந்தைகிட்ட சேர்க்குறதே நீங்கள் தான். ஸோ இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம்னு தெரிஞ்சு செய்கிறீங்களா இல்லை தெரியாமல் செய்கிறீங்களான்னு தெரியல. தெரியாமல் செஞ்சால் தயவு செஞ்சு இதெல்லாம் இப்பயே நிப்பாட்டிடுங்க. இந்த வீடியோ வந்து நான் பண்ணுறதே அதுக்காக தான், ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான். நான் ஏதாவது ஓவராவோ இல்லை தப்பாவோ பேசியிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. சினிமாவில் பார்த்து ரசிக்கிறவங்கள சினிமாவில் பார்த்து ரசிங்க. அவங்க ஓட்டு போடணும்னு நினச்சா ஓட்டு போடுங்க, ஆனால் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. உங்களுக்கு அவர் தான் பிடிக்குதுன்னா ஓட்டு போடுங்க, வேணாம் சொல்ல. அதுக்காக அந்த குழந்தை பேச்சு கேட்டு ஓட்டு போடுறது தயவு செஞ்சு வேணாம். முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். இவங்களாவது பரவாயில்ல, இந்த வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் பண்ணுறாங்கல்ல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் இருந்த எனக்கு
ஸ்ரீலங்காவில் வந்து வடக்கு எங்கே இருக்குது, தெற்கு எங்கே இருக்குது, எந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனை இருக்குன்னுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. மலேசியாவில் எந்த இடத்துல எந்த சிட்டி இருக்குது, அங்கே வந்து யார் பொலிட்டிஷியன் எனக்கு யாருமே தெரியாது. அப்படியே வந்தாலும் அந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸை பற்றி நான் பேச போகிறது இல்லை. அப்படியே பேசினாலும் ஒரு பர்சனை நான் ஆதரிக்க போகிறது கிடையாது. ஓகேவா? உதாரணத்துக்கு எனக்கு வந்து சங்கக்காரா ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டில் பார்த்து எல்லா டைமும் வந்து அதை என்ன சொல்கிறது, சினிமா பார்க்குற அளவுக்கு விசில் அடித்து 6 எல்லாம் என்ஜாய் பண்ண நம்ம சங்கக்காரா வந்து ஸ்ரீலங்கா பொலிட்டிக்ஸ்குள்ளே வந்தாருன்னு சொன்னால் அவரை வந்து நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? எனக்கு சங்கக்காராவை வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயராக தான் தெரியும். அந்த நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அதெல்லாம் அவர் சால்வ் பண்ணுவாரான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு 3வது மனுஷனா நான் ரீல்ஸ் போட்டு அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சப்போர்ட் பண்ணுறது என்ன விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரில. சம்மந்தமே இல்லாத தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கு விஜய் ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி வராருன்றதுக்காக எங்கேருந்தோ இவங்க சப்போர்ட் பண்ணுறது என்ன நியாயம்னு தெரில. ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பொண்ணு ஒரு வீடியோ போடுறாங்க, அண்ணா எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குண்ணா, நான் வந்து ஓட்டு போட முடியாதுண்ணா ஏன்னா நான் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்னான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தேன். நான் கேட்குறேன், நீங்கள் விருப்பப்படுற ஒருத்தருக்கு ஓட்டு போடுறது தப்பில்லை, உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் ரொம்ப தப்பு. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? தூத்துக்குடியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? திருநெல்வேலியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? மதுரையில் லோக்கலில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுமா? இல்லை கோயம்புத்தூர் சைடில் திருப்பூர் சைடில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? அந்த தெரிஞ்சவங்க அந்த ஊர் மக்கள், அவங்களுக்கு தெரியும் யார் ஆதரிக்கணும் யார் ஆதரிக்கக்கூடாதுன்னு. வெளிநாட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணுறேன்ற பேரில் உங்களுக்கு சினிமாவில் மட்டும்தான் விஜய் தெரியும். அவர் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், நல்லா ஆக்ட் பண்ணுவார் அப்படின்றது மட்டும்தான் தெரியும். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்குது, அதை அவங்க தான் பார்த்துப்பாங்க, அதை அவங்க பார்த்துப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் படம் பார்க்குறீங்களா, என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷப்படுங்க, கை தட்டுங்க, விசில் அடிங்க, பிளாஸ்ட் பண்ணுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். பட் தேவையில்லாத பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் பார்வையாளராக நின்று பார்க்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து அந்த இடத்துல ப்ளே பண்ணக்கூடாது. ப்ளே பண்ணுறது நியாயமும் கிடையாது. நான் சம்மந்தமே இல்லாமல் ஸ்ரீலங்கா எலெக்ஷனில் இவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அந்த நாட்டோட ஒரு அரசியல் அறிவுமே இல்லாதன்னா அந்த இடத்துல போய் சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை எதிர்க்கிறதோ எனக்கு தேவையில்லாத வேலை, எனக்கு அது தேவையில்லாத பிரச்சனை. அதை மாதிரி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்து இதுக்குள்ளே பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே அது பார்க்கும்போது அந்த ரீல்ஸு அந்த வீடியோஸு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே தப்பாக தெரிஞ்சுது. இதை வந்து ஏன் எலெக்ஷனுக்கு அப்புறம் போகிறேன் தெரியுமா? இது எலெக்ஷனுக்கு முன்னாடி போட்டால் ஏதோ நான் வந்து இவருக்கு ஓட்டு கேட்குறேன், அவரை வந்து எதிர்க்கிறேன், அவரை விஜயை வந்து அரசியல் பிடிக்கல, அப்படி இல்லை. ஒரு 3வதாக ஒரு நல்ல சக்தியோ இல்லை ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமோ வரும்போது அதுக்கான பிளே கிரவுண்டோ இல்லை அதுக்கான ஸ்பேஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். இனிமே இந்த வீடியோ வந்ததுக்கப்புறம் யாரும் விஜய்க்கு ஓட்டு போடாமல் இருக்க போகிறது இல்லை தப்பாக பேச போகிறது இல்லை, ஒன்றுமே கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். அண்ட் வந்து புதுசாக வரவங்கள நம்ம ஆதரிக்கிறோம், நம்ம ஒருத்தரை ஆதரிக்கிறோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம வந்து அதுக்கு பதிலே சொல்லக்கூடாது, இல்லை அது தப்புன்னு கூட சொல்லக்கூடாது, எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ ஆல்வேஸ் ராங் இஸ் அ ராங். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோக்காக தான் பண்ணேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. அன்டில் தென் பாய். திஸ் இஸ் திரு vlogs.